கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஜீவ வார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசப்பா ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனமாகிய ஜீவ வார்த்தை கொண்டு உங்களோடு பேசி வருகிறார். அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து வருகிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஜீவ வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளும் ஜீவ வார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 36:10. உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செமையான இருதயம் உள்ளவர் மேல் உமது நீதியையும் பாராட்டியறலும். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபை, அதை பாராட்டியறலும். இயேசப்பாவை நீங்கள் அறிந்திருந்தீங்கன்னா உங்கள் மேலே அவர் கிருபை பாராட்டுவார். அவர் அறிந்த நமக்கு அவருடைய கிருபை வெளிப்படுது. கிருபை என்பது தேவன் நம்முடைய தகுதிக்கு மேலாய் பாராட்டுகிற ஒரு தயவு, ஒரு இரக்கம். கிருபைன்னா என்னது? ஒருத்தன் வேலையே செய்யலை, ஆனால் அவனுக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி. ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை விளக்கும்போது சொன்னார், ஒருத்தன் தோட்டத்தில் வேலைக்கு ஆட்களை அழைத்து கூலி பேசி காலையிலேருந்து சாயங்காலம் வரையிலும் ஒருத்தர் அழைச்சிட்டு வந்தான். கடைசியில் வந்தவனுக்கும் முதல்ல வந்தவனுக்கு கொடுத்த கூலியை கொடுத்தான். அப்போ முதல்ல வந்தவங்க கேட்குறாங்க, நாங்கள் காலையிலே வந்தோமே, எங்களுக்கு இவ்வளோதான் சம்பளம், அவனுக்கு இப்படி சம்பளம் கொடுத்துருக்கீங்க. அவர் சொன்னார், உங்களுக்கு நான் பேசினதை கொடுத்துட்டேன், நீங்கள் என்கிட்ட சண்டை போட முடியாது, அது என் இஷ்டம். உங்களுக்கு பேசினதில் குறைக்கல இல்லை, கடைசியில் வந்தவனுக்கு வேணால் நான் அதிகமாக கொடுப்பேன், இப்படி கொடுப்பேன், அதை பற்றி நீங்கள் கேட்க முடியாது அப்படின்னு. அதில் என்னன்னா, அந்த கடைசியாக வந்தவனுக்கு முதல்ல வந்தவனுக்கு சம்பளம், அதான் கிருபை. நம்முடைய ஆண்டவர் அப்படித்தான். சில நேரங்களில் நம்முடைய தகுதியை பார்த்தோ, நம்முடைய படிப்பை பார்த்தோ, அறிவை பார்த்தா இல்லை, அவர் நமக்கு பாராட்டுகிற அந்த இரக்கம், தேவ தயவு, அது பயங்கரமாக இருக்கும். இங்கே இயேசப்பா அறிந்திருக்கிறதுனால பயப்படாதீங்க. நாளை தினத்தை குறித்து கலங்காதீங்க. வருமானம் கொஞ்சம் நினைக்காதீங்க. இயேசப்பாவுக்காக வாழுங்க. அவருக்காக நீங்கள் உறுதியாக நில்லுங்க. நிச்சயமாக அவருடைய கிருபையை அவர் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார். அந்தந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை ஆண்டவருக்கு நிச்சயமாக செய்து தருவார். பயப்படாதீங்க. சரியா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் பேசின வார்த்தைக்காக நன்றி. உம்மை அறிந்திருக்கிற ஒவ்வொரு மேலையும் உம்முடைய கிருபை வெளிப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பெரிய காரியத்தை செய்யுங்க. குறிப்பாக இந்த நாளில் வியாதிப்பட்டவர்களை நீர் சுகமாக்குங்க. சமாதான அளவுக்கு சமாதானத்தை கொடுங்க. ஆசீர்வாதம் இல்லாதவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் உடைய ஊழியக்காரன் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பி இருக்கிற எல்லாருக்காக மன்றாடுகிறேன். ஒவ்வொருவருக்கும் நீங்கள் அற்புதம் செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.